இனிய காலை வணக்கம். அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அரசியல் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடோட அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, திராவிடம் இருக்கிற தமிழ்நாடா, திராவிடம் இல்லாத தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போகுது. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஜென்சி அப்படின்னு சொன்னாலும், இப்போ இருக்கக்கூடிய மற்ற 80s 90s ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். திராவிடத்தை பற்றி ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் யாருக்கு தெரியும் அப்படின்னா, 80s 90s 70s பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக நாலேஜ் இருக்கும். திராவிடம்னா என்ன, அப்போ என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, தமிழ் சார்ந்த உணர்வுகள்னால் என்ன, தமிழர்கள்னால் என்ன, ஈழ பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ யங் ஓட்டர்ஸ் 20 years பிஃபோர் பிறந்தவங்களுக்கு, 2000 ஆஃப்டர் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்மளே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்கும்போது நம்மளே யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ இருக்கிறவங்க அப்போ ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஜல்லிக்கட்டு போராட்டம்னா என்ன, இந்திய அளவில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படிங்கிற அளவுக்கு யாருக்கும் ஒரு நாலேஜ் இருக்காது. ஓகே, ஃபைன் தான். இப்போது நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கோம். இப்போ இந்த டைமில் நம்ம எதை சார்ந்தோ நம்ம ஒன் சைடாக எடுத்து நம்ம அரசியல் பேச முடியாது. பொதுவான அரசியல் தளத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். இன்னும் இது செட்டில் ஆகிறதுக்கு ஏடிஎம்கேவோட என்றைக்கு அந்த ரெட்டலைக்கு உண்டான ஒரு 20% ஓட்டுங்கிறது மேண்டேட். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஏடிஎம்கே அந்த 20% ட்ராவலில் தான் ட்ராவல் பண்ண முடியுமே தவிர, இன்னும் அந்த ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு 30+ அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேட்டட் வேல்யூக்கு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு மறுபடியும் அவங்க இள ரத்தத்தை புகுத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பையன், எஸ்பி வேலுமணி அவங்களோட பையன், மற்றபடியான சீனியர் லீடர்ஸ் அவங்களோட பசங்களை கொண்டு வந்து டிஎம்கே மாதிரி ஹைரார்கி பேஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் ரீபில்ட் பண்ணலாம். இன்னும் 5 வருஷம் இருக்குது நமக்கு டைம். 2029 பிஜேபிக்கு தானே தேவைப்படும். அப்போ பிஜேபி அவங்க என்ன பெர்செப்ஷன் போகிறாங்கன்னு தெரியாது. மேபி பிஜேபி வில் ஹேவ் அலைன்ஸ் வித் விஜய். காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா காங்கிரஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக சென்ட்ரலில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க அதை ரிஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு இட் டேக் சம் டைம். அதனால் எடப்பாடிக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கிறனால அதுக்குள்ளே நம்ம கட்சி ரிஃபார்ம் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே நம்ம அது வரலாம். ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ஸு உதயநிதி சார் தான் இருக்காங்கன்ட்டு. மேபி அவங்க கனிமொழியை ஃபோக்கஸ் பண்ணாங்க, கனிமொழி மேடத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வேணும்னா டிஎம்கேக்கு ஒரு ஃப்ளரிஷிங் பேஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஹெரிட்டேஜ் ஹைரார்கி பேஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே நேரத்தில் கெட்ட பேர் இருக்குது. பார்க்கலாம் என்ன ட்ராவல் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்த ஒரு ஆள் நான் பாராட்ட வேண்டிய விஷயம்னா ஒன்று தான், மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா. விஜய்னு ஒரு திரைப்பின்பத்துக்கு பின்னாடி நின்று எப்படி, எனக்கு ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன் நான், சசிகலாவோட மிஸ்ஸஸ் சசிகலா அவங்களோட ஒரு எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க ஒரு பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு 1996க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தோல்வியை கண்டு அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் சினாரியெல்லாம் இல்லாமல் திருப்பி ஒரு 10 வருஷம் ஸ்ட்ராங் பேஸ்டு ஒரு பவர் சென்டராக மாறினாங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு பவர் பேஸ் இல்லாமல் இன்றைக்கி டிவிக்கேன்னு ஒரு கட்சியே இல்லை. இன்றைக்கி மேபி ஏன்னா அவங்க ஹி ஹேட் அ விசிகே கூட லாங் டேர்ம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சினா எப்படி இருக்கும், அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், கூட்டணி எப்படி அமைக்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி கொண்டு போகணும், இல்லை யாரை எந்த இடத்துல பிட்ரே பண்ணணும், யாரை எந்த இடத்துல தூக்கி விடணும், யாரை எப்படி அமுக்கணும், எவ்ரிதிங் வாஸ் ஸோ கிளியர். விஜய் கரூர் விஷயிலேருந்து காப்பாற்றினதுலேருந்து எல்லாமே நீ என்ன தான் யார் இன்றைக்கி என்ன சொன்னாலும் சரி, தமிழ்நாடு அரசியலோட தவிர்க்க முடியாத சக்திகளாக மொத்தம் 3 பேரை நான் பார்க்குறேன். ஒன்று மிஸ்டர் உதயநிதி, இன்னொன்று மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, அண்ட் ஃபைனலி த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு அண்டர்டேக் த பார்ட்டி ஆஃப் ஏடிஎம்கே. எனக்கு தெரிஞ்சு மிதுன் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்தாலும் அவரை ஸ்ட்ராங் பேஸ்டாக இருக்க விடுற அளவுக்கு நாங்கள் கட்சியில் ஆள் இல்லை. மேபி வெளியிலேருந்து தே ஹாவ் டு இம்போர்ட் சம்மன் லைக் யார் சிம்புவோ அஜித்தோ இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி
விட்டு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மாதிரி எடப்பாடி சாரோட ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அவர் என்றைக்குமே யாருக்கும் பின்னாடி நின்னதில்லை. ஓபிஎஸ்ஸா, சசிகலாவா, எடப்பாடியா அப்படின்னு ஒரு சித்தாரியம் வரும்போது எல்லாருமே எடப்பாடி பக்கத்தில் நின்று எடப்பாடியை ஸ்ட்ராங்கராக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு தேவை வரும்போது அந்த யாரெல்லாம் கூட நின்னாங்க அத்தனை வரையும் தள்ளி விட்டாங்க. அதுதான் அங்கே சிக்கலாயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால தான் இன்றைக்கி இந்த கட்சி அவங்களும் என்ன எடப்பாடி சார் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் போகிறாங்களோ போகட்டும், அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் வரும்ல, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீச் மறுபடியும் அக்ரெஷன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க அமைதியாக இருக்கிறதே இன்னும் பல பேரை அவங்க வெளியே தள்ளிடும்னு நினைக்கிறேன். லெட் தம் ஹேண்டில். ஏன்னா நமக்கு அரசியல் தெரிஞ்சதை விட நான் அரசியலை பார்க்க தான் செஞ்சுருக்கேன், கேட்க தான் செஞ்சு வெளியே இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அதை அவங்க அரசியலே பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டிபேட் டுகெதர். சரிங்களா? ஏடிஎம்கே வில் சர்வைவ் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே வில் சர்வைவ். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெட்டலைங்கிற ஒரு பேஸ் இருக்குது. ரெட்டலைன்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னா ஏடிஎம்கே வில் நெவர் சர்வைவ். அது நான் ஓப்பனாக சொல்லுவேன். ரெட்டலைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், 2000 வரைக்கும் பிறந்தவங்க இருக்கிற வரைக்கும் கம்பல்சரி அந்த ஓட்டு போக தான் செய்யும். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா என்ன, ஆனால் அந்த தனிப்பெருங்கட்சியாக வளர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இனிமேல் வர்றது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன் தட். இனிமேல் நம்மளோட அரசியல் பேஸ் எப்படி இருக்க போகுது, தமிழ்நாடோட அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லெட்ஸ் டிபேட் டுகெதர். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் இன் எ வீக் பண்ணலாம், பேசலாம். லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் லெட்ஸ். இனிமேல் அரசியல் தான் பேஸ் எல்லாருக்குமே. இன்னும் உலக அரசியலே அப்படி தான் இருக்குது. டாலர் பேஸ்டு பெட்ரோ டாலருக்காண்டி ஈரானை போலன்னு போலந்து திருப்பி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போயிட்டாப்புல ட்ரம்ப். தேவையில்லாமல் அவர் சண்டை போடல. பெட்ரோ டாலர் அகேன்ஸ்டாக அவங்க ட்ராவல் பண்ண நினச்சாங்க. அவங்கள இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை தள்ளி இவ்வளோ நாள் அவங்கள மிரட்டி இப்போ அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 1000 சொல்லலாம். ஈரான் இனிமேல் ஈரான் யூஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லாமே அரசியல் தான். நான் அடுத்தது 4th டைம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மோடி அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான வேலைகளில் ஏற்கனவே இறங்கிட்டாங்க. இன்னும் பார்க்கலாம், அவ்வளோதான். நான் கோஸ் ஆன் லைக் திஸ். அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பிஜேபி காங்கிரஸ் ஒரு கோமா ஸ்டேஜ்லேயே ட்ராவல் பண்ணுறேன். சாகவும் கூடாது, உயிரோடு வரவும் கூடாது. கோமா ஸ்டேஜிலே இருங்க. எனக்குன்னு ஒரு எதிர்கட்சி இருக்கணும். அது நீ யார்? புதுசாக யாரும் வரக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் சேம் ஏடிஎம்கே டிஎம்கே ட்ராவல் பண்ணாங்க. திடீர்னு டிவிக்கே வந்தானே புதுசாக வந்துருச்சுல. இதே மாதிரி சென்ட்ரல்லையும் ஒரு நீட் இருக்குது எல்லாருக்குமே. யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் ஓட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த புதுசாக ஒரு இன்டகிரேட்டட் ஒரு பவர் சென்டரை உருவாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே மீறி வந்துட்டாங்கன்னா we can see a new party ruling the central government also. ஆனால் புதுசாக ஒரு பார்ட்டி வரலை அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் பிஜேபி தான். காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி. மற்றவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? எனிவே லெட்ஸ் லேர்ன் சர்டன் திங்ஸ் டுகெதர். ஹேவ் அ கிரேட் டே. பார்த்து பத்திரமா இருங்க. நன்றி.